அன்பு சொந்தங்களே, அருமை உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நடைபெறவிருக்கக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவை காக்கக்கூடிய மிக அருமையான உன்னதமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அனைவருமே உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்களிக்க வேண்டும். இந்தியா கூட்டணியில் உதயசூரியன் சின்னம் தமிழக மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னம் தலைமை ஏற்றிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முஸ்லிம் லீக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய தௌஹீத் ஜமாத் போன்ற பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் களமாடக்கூடிய வெற்றிக்கு உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரர்களே, அன்பு உள்ளங்களே, இந்திய மக்களுக்காக, இந்திய ஒற்றுமைக்காக, இந்தியா முன்னேற வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாரி வழங்கி இந்தியா கூட்டணி இந்தியாவை தலைமையேற்று செல்லக்கூடிய, இந்திய பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய, இந்தியாவை ஒரு மாபெரும் வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய கூட்டணியாக இருக்கின்றது. உங்களுடைய பொன்னான வாக்குகளை மறந்து விடாமல் காலையிலே அதிகாலையிலே சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கொள்கின்றோம். விரைவில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தல் 2024 மிக முக்கியமான தேர்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டின் சரித்திரத்தையே, நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற வேண்டிய மிக முக்கியமான தேர்தலாக இது இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்கை கண்டிப்பாக அளிக்க வேண்டும். உங்கள் வாக்கு எந்த ஊரில் இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு கண்டிப்பாக ஒரு நாளோ 2 நாளோ நீங்கள் பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு எல்லோருக்குமே விடுமுறை தான். ஆகவே அலுவலகங்கள் முதல் கொண்டு விடுமுறை தான். நீங்கள் பயணித்து இந்த வாக்குகளை அளியுங்கள். படித்தவர்கள் எதுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வாக்கு என்பது ஒரு இந்திய குடிமகனின் மிக முக்கிய கடமையாக இருக்கின்றது. ஆகவே ஏறக்குறைய 99% விழுக்காடு வாக்குகள் விழுகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதை பணிவான வேண்டுகோளாக அனைத்து தோழர்களுக்கும் வைத்துக் கொள்கின்றோம். இந்த இந்தியா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி மலர்கள், பல்வேறு விதமான மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பூங்கொத்தாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தை வேற்றுமையாக சிதைக்க நினைக்கின்றார்கள். மொழியால், இனத்தால், மதத்தால் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய பாசிச சித்தாந்தத்தை உள்வாங்கிய சித்தாந்தவாதிகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேசத்தில் ஊழலை ஒழிக்கப் போகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தேசத்தை முழுமையாக தனிப்பட்ட முதலாளிகளிடம் விற்கக்கூடிய அளவிற்கு இந்த தேசத்துடைய சொத்துக்கள் மட்டுமல்லாது அனைத்தையுமே விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு பாசிசம் தலை தோங்கி இருக்கின்றது. அப்போது இந்த பாசிசம் இல்லாத அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு, ஜனநாயகத்தோடு, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் பாசிசத்திற்கு எதிரான கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவை ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் வேற்றுமையில் இருந்து ஒற்றுமையை வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் புதிய நம்பிக்கையை, புதிய வெற்றியை, புதிய வாழ்வினை தரக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பு சொந்தங்களே, ஜாதியை, மதத்தை, இனத்தை, மொழியை மறந்துவிட்டு நாம் தேசம் நிலைத்தோங்க வேண்டும். நாம் தேசம் மிகப்பெரிய உன்னதமான உயரிய தலைவர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த தேசம் எப்படி மகாத்மா காந்தி அவர்களும், ஜவஹர்லால் நேரு அவர்களும், அப்துல் கலாம் ஆசாத் அவர்களும், இன்னும் பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான நமது தலைவர்கள் எவ்வளவு அழகான இந்த தேசம் இருக்க வேண்டும் என்று கட்டமைத்தார்களோ அந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கான கட்டமைப்பை மிக அனைத்து மத, அனைத்து சகோதர மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு தேசம் உருவாக வேண்டுமென்றால், அந்த தேசம் வீடு நடை போட வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தில் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பல்வேறு தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்திய தௌஹீத் ஜமாத்தும் தமிழக முஸ்லிம்களும் இந்திய மக்களும் விரும்புவது
இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை இந்தியா கூட்டணியில் அங்கு வகிக்கும் அனைத்து கட்சிக்கும் வாக்களித்து புதிய இந்தியாவை, வெற்றி பெறக்கூடிய இந்தியாவை, நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இந்தியாவை நாம் கட்டமைப்போம். நன்றி.